பாத்து 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 கோபால் நம்பரே காணுமே. நீ 3ஆம் கிளாஸ்ல பாக்காத 1ஆம் கிளாஸ்ல பாரு. 1ஆம் கிளாஸ் பாத்துல பாரு. நீ குளிச்சிட்டு வா. இந்த விஷயம் தப்பா ஜாமா ஓடு ஓடு ஓடு. என்ன ஆசீர்வதிக்கப்பா. சிரஞ்சீவியா இருக்கும். அம்மா மகராஜா இது ராஜு. பரீட்சையில நீ பாஸ் ஆகணும் நான் வேண்டிக்காத நாளே கிடையாது. சாதாரண பாஸ் இல்லம்மா, முதல் கிளாஸ் பாஸ். 1ஆம் கிளாஸ். என்னடா நீ பாஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி ஒரேடியா குதிக்கிறீங்க? என்னப்பா இது? நான் பாஸ் பண்ணா என்ன, அண்ணன் பாஸ் பண்ணா என்ன, ரெண்டு ஒண்ணுதான். மூன்றா வாய. 5ஆவது கிளாஸோட படிப்புக்கு முழுக்கு போட்டுட்டு காக்கா குருவி சுட ஆரம்பிச்சு இப்ப புலியில வந்து நிக்கிறேன். உனக்கு படிப்புக்கு என்னடா சம்பந்தம்? இப்ப நானும் பாஸ் பண்ணிட்டேன்னா அண்ணனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? அப்புறம் ஆனை குதிரை வீடு வாசல் தோட்டம் துறவு நிலப்பெல்லாம் யாரு கவனிக்கிறது? இப்ப நம்ம குடும்பத்துல அண்ணனை தவிர யாராவது எம்ஏ பாஸ் பண்ணிருக்காங்களா? நம்மளே எடுத்துக்கங்களேன். போதுண்டா, எனக்கு வந்து மகனா பிறந்தி. தம்பி ஒண்ணும் சொல்லாதீங்க சித்தப்பா. அவன் பேச்சை விடப்பா. நீ எம்ஏ பாஸ் பண்ணதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு எங்க அண்ணன் இல்லையே நினைச்சாத்த ரொம்ப வருத்தமா. ஆமாம், எனக்கு கூட அப்படித்தான். பிறந்த அறையிலேயே தாயை பிரிஞ்ச நீ 3 வயசு பையனா இருக்கும்போது உங்க அப்பா என் கையில உன்ன ஒப்படைச்சு மங்களம் இனிமே இவனும் உன் மகன் தான் சொல்லி கண்ணை மூடிட்டாங்க. அன்னையிலிருந்து இந்த நிமிஷம் வரையிலும் உன்னை என் மூத்த மகனாத்தான் நினைச்சிருக்கேன். அம்மா, எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து உங்க 2 பேரையும் தான் அப்பா அம்மாவா கருதியிருக்கேன். நீங்க சொல்லித்தான் அந்த படத்துல இருக்கிறவங்க என்ன பெற்ற தாய் தந்தைங்கிற விஷயம் எனக்கு தெரியும். எப்படியோ உன்னை படிக்க வச்சு ஆளாக்கி எங்க அண்ணனுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றி. அப்ப கணக்குப்படி எல்லாம் ஒழுங்காதான் நடந்திருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க. அவங்க 2 பேரும் கூட பிறந்த அண்ணன் தம்பி என்ன இன்னும் ரொம்ப பேரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இத பாருங்க, ஒரே இலையில சாப்பிட்டு ஒரே படுக்கையில படுத்து ஒன்னாவே வளர்ந்த ராஜுவுக்கும் கோபாலுக்கும் ஒரே முகூர்த்தத்துல கல்யாணம் செய்திடும். என்னப்பா கணேசா, நீதான் நாட்டுல கல்யாணமாவாத பொண்ணுங்களையும் கல்யாணமாவாத ஆம்பளைங்களையும் அதிகமா இம்ப்ரூவ் பண்ணணும். அப்பதான் உன் பக்தன் தரக என் பிசினஸ் ஒழுங்கா நடக்கும். நீ வரத்துல காமிடா காமி. என்னப்பா என்ன தேஜஸ் ஒத்த கையில காமிக்கிறேடா. இந்த கையில விரல் சுத்தி பிள்ளையார் சுத்தி வர்றன்னைக்கு உனக்கு விரல் சுத்தி வரும்டா. ஆமாங்க, ஒவ்வொரு விசேஷத்துக்கு எனக்கு ஒவ்வொரு வியாதி வந்துருது. அப்படி பஞ்சாங்கம் இருக்கும். கேமராவுக்கு தண்ணி தெளிச்சு பூவை வச்சு பட்டைய போடு. கேமராக்கு எதுக்கு தண்ணியை பிடிக்க பூவை வைக்க பட்டைய போட? அது கேமரான்னு என்னமோ சொல்றியடா. அதுதான்டா என் இன்கம் பாக்ஸ். விநாயகர் எனக்கு கொடுத்த சொத்து அது ஒண்ணு தாண்டா. அதுல பல பொம்பளைங்களை விதவிதமா போஸ்ட் எடுத்து இந்த மாப்பிள்ளை பசங்களுக்கு காமிச்சு அதுல கமிஷன் வாங்கி தரகு ஏஜென்ட்னு பேர் எடுத்து கமிஷன்லயே கட்டின வேறா இது. அப்போ கமிஷன் கிளாஸ்லயே வச்சிருக்கலாம். ஐயே, கேமராவோட பிள்ளையார போட்டோ எடுக்கணும். பிள்ளையார போட்டோ எடுக்க போறீங்களா? அப்பதான் கல்யாணம் ஆகாதவராச்சே. அடமுட்டாய், பிள்ளையார இந்த பொறிகடலையோட ஒரு க்ளோஸ்அப்ல ஒரு போட்டோ எடுத்து ஜமீன்தார் கிட்ட கொடுத்து உங்க குடும்பம் சவிச்சமா இருக்கணும், நீங்க நல்லா பிள்ளையார் மாதிரி இருக்கணும்னு எடுத்தேன்னு கொடுத்தா அவர் என்ன செய்வார்? உடனே 2 பச்சை நோட்டை ஆட்டோமேட்டிக்கா எடுத்து மூஞ்சில விட்டரிப்பார். நமக்கு செலவு 10 ரூபாய், லாபம் 190 ரூபாய். இதாண்டா பிசினஸ். அற்புதம். என்ன பூதம்? அற்புதம். அது சரி, என் அதர்ம பச்சனை ஆண்டாள் வருவா, அதுக்குள்ள நம்ம விஷயத்தெல்லாம் முடிச்சிடணும். அந்த பிலிம் எடுத்து அதை பிரிச்சு பூஜையில வச்சிருக்கேன். பிரிச்சு பூஜையில வச்சிருக்கியா? ஆமா. அட பாவி, என் சொத்தை நாகமா கட்டி நோண்டி பக்கிட்டு நீங்க நல்லா இருக்க. இன்னைக்கு நான் விரதம் குளிச்சு முழுகிட்டு பூஜை பண்ண போறேன். தொட்டுட்டீங்களே, மறுபடியும் நான் குளிக்கணுமே. நேத்தே நான் குளிச்சுட்டேன்டி. தீண்டாமைய பத்தி பேசுற கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். சரிதான், நிறுத்துங்க. சுத்தமான வைஷ்ணவ மதத்துல நான் பிறந்து சிவமத தாத்தா நேரம் உங்க கட்டிக்கிட்ட பாவத்தை போக்க ஒரு 5 நிமிஷமாவது என் பெருமாளை பூஜை பண்ண விட மாட்டேங்கிறீங்களே. நீ 5 நிமிஷம் பூஜை பண்ற, உன்னை கட்டிக்கிட்டா பாவம் தோழிய 20 வருஷமா பிள்ளையார வேண்டேன். அதான் விபூதி. ஏடா பிள்ளையார் பூஜை நடக்குதா? நடக்குதா என்ன? பஞ்ச உஷத்காலத்திலே நடத்திட்டுல. எப்படி நடந்துச்சு? இந்த வீட்டுல என் பெருமாளுக்கு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் பிள்ளையார் பூஜை நடக்கணும். நான் பார்க்க கூடாது போல் இருக்கு. ஏண்டி கடவுளை போய் கியூ சிஸ்டத்துல நிறுத்துற? எல்லா சாமியும் ஒண்ணுதான். இந்தாங்கம்மா கொலைக்கட்டை. என்னடா
நீங்க பூஜைக்கு செய்து கொடுக்க மாட்டீங்க தெரிஞ்சு ஐயா ஆப்பக்கார மாட்டே ஐயோ கர்ம கர்ம கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா என் ஆச்சாரம் என்ன ஆகுறது? அதெல்லாம் ஆபகாரமா விட்டு அடுப்புல விழுந்து பொசுக்கி போச்சு. இந்த பாருங்க, இனிமே நீங்க இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. செய்வேன். கூடாதுன்னா நான் செய்வேன். செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாதான். செய்வேன், நான் செய்வேன். நம பார்வதி பரே அரகரா மகாதேவா. உனக்கு என்ன தைரியம்? இன்னொரு வார்த்தை சொல்ல பாக்க. நாராயண. கொஞ்ச நேரம் நிம்மதியா ஒரு புத்தகத்தை படிக்க விடுங்களேன். என்னடா இங்க கலாட்டா? நான் ஒண்ணும் கலாட்டா பண்ணல பாப்பா. அப்பாவும் அம்மாவும் தான் ஜாலியா சண்டை போட்டுட்டாங்க. அம்மா, உங்க மத சண்டைக்கு ஒரு முடிவே கிடையாதா? கோர்ட்டுக்கு போனாதான் முடியும், நடுவுல முடியாது. ஏம்மா, அப்பா சிவமதம்னு தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அந்த கேள்வி திருப்பி உங்க அப்பாவே கேளு. ஏன்பா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அதே இன்னொருத்தருக்கு கட்டலான்னு புரோக்கர் வேலைக்கு வீட்டுக்கு நான் போனேன். கடைசியில இந்த சாணியா என் தலையில உட்காந்துக்கிட்டு இறங்க மாட்டேன்னு. ஏன் போய் சொல்றீங்க? அதுதானே ஐயாவுக்கு பொழப்பு. போய் வேலை பார்க்க குடும்ப விஷயத்துல பேசாத ஓடு. ஞாபகம் இருக்கா? அப்போ என்ன பொண்ணு பார்க்க ஒரு பெரிய இடத்து பையனை கூட்டிக்கிட்டு வந்து நீங்க என்ன பார்த்ததுக்கு அப்புறம் அவங்கிட்ட என்ன பத்தி இல்லாததும் கொல்லாததுன்னு சொல்லி அவனை விரட்டிட்டு நானும் வைஷ்ணவன் தான், என் பேரு வைகுண்டான்னு போய் சொல்லி மயக்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தது யாரு? ஐயா, எங்க ஜமீன்தார உங்களை கையோட கூட்டி சொன்னாங்க. ஆமாங்க, கொஞ்சம் வீட்டுல பாருங்க பார். இங்க கார் பச்சை நோட்டை கொண்டாந்து உங்ககிட்ட கொடுக்குற பார். வர்றேன். 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும், 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும். வணக்கம் வருது. உங்க குடும்பம் சேமமா இருக்கணும்னு நினைச்சு, உங்க பெரிய பையன் எம்ஏல பாஸ் பண்ணணும்னு நினைச்சு, என் அப்ப விநாயகனுக்கு துணிஞ்சு என் சொந்த பணத்துல 200 ரூபாய் எடுத்து சூடத்துல இருந்து சுண்டல் வரைக்கும் உலகத்தில இருந்து பொடிகடலை வரைக்கும் பூஜை பண்ணி அதனுடைய பலன் தான் உங்க பையன் பாஸ் பண்ணது. வெட்டிதான். ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க, அவங்களே கூட்டிட்டு வரேன். கரெக்டா 200 ரூபாய்க்குமா சாவி எடுத்துட்டு போங்க. மறந்துட்டீங்களா? 200 ரூபாய். தம்பி, இன்னும் முரட்டுத்தனம் போகல இல்ல? உன் ஜாதகம் என் கையில தான் இருக்கு. என்ன பண்ணுவேன்? உனக்கு ஒரு பொண்ணை கட்டி போட்டு மேடையில வச்சு நான் கலாட்டா பண்றேன். என்கிட்ட விளையாடுங்க. எங்களுக்குள்ள பரஸ்பரம். காப்பி சாப்பிடுங்க. காப்பி சாப்பிடுறது இல்ல. ஏய்யா, காப்பி போட்டில என்னென்னமோ கலக்குறாங்க. இது ஒண்ணு காப்பி சாப்பிடலாம். இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, பிள்ளைங்க 2 பேருக்கும் ஒரே முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இருக்கு. 5 நிமிஷத்துல செஞ்சிடற. இப்பவே 2 இடம் என் கையில தயாரா இருக்கு. ஒண்ணு பெரிய இடம், கிருஷ்ணாப்பள்ளி. ராவுபோது ரங்கத்துறன் கேள்விப்பட்டிருக்கீங்களே? ஆமா. அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு, படிப்பு பிய, பேரு மீனா, சொத்து எக்கச்சக்கம், 30 லட்சம் தேரும். இன்னொரு இடம் சமயபுரம். தாழ்ப்பம் கிடையாது. தாய் ஒண்ணு, அண்ணன் ஒண்ணு, நல்ல லட்சணம். பேரு சீதா. சீதான்னா சீதாதான், மிதில சீதா மாதிரி இருக்கும் அடக்கத்துல. அப்படின்னா கிராமத்து பொண்ண கோபாலுக்கும் ராவபோதரோட படிச்ச பொண்ண ராஜுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதுதான் பொருத்தமா இருக்கு. நாளைக்கே புறப்படுவோம். நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அஷ்டமி நவமி 2ம் கிடையாது, பூரா அமிர்த யோகம். 2 பொண்ணையும் பார்த்துட்டு வந்துருவோம். இல்ல கைலாஸ், எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை. அதோட முக்கியமான ஒரு ஈரங்கி இருக்கு. ஒரு வாரம் நான் எங்கேயுமே வெளியில வர்றதுக்கு இல்லை. என்னங்க, நாள் நல்லா இருக்குன்னு சொல்றாரு. அப்படின்னா பிள்ளைங்களே போய் அவங்க பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டுமே. இருந்தாலும் நாமும் பார்க்க வேண்டாமா? நீங்க அப்புறம் பார்த்தா போச்சுமா. இந்த காலத்து நாகரீகம் ஐயா சொன்னபடிதான். ஏன்பா, நீங்க 2 பேரும் போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடுறீங்களா? பெரியவங்க நீங்க இருக்கும்போது நாங்க போகிறது அவ்வளவு நல்லா இருக்காது சித்தப்பா. இந்த காலத்து பிள்ளைங்க பொண்ணுங்களை பார்த்த வெக்கப்படுது. ஏங்க, எனக்கு இன்னொரு யோசனை போறக்குதுங்க. என்ன? 2 பொண்ணுங்களை இங்க கூட்டி வந்துடுறேன். மாப்பிள்ளைங்க பாக்கட்டுமே? என்ன? எனக்கு
பிறக்கிற யோசனையை பூரா கொண்டு விடுறீங்க. வேற என்னதான் செய்யறதுன்னு எனக்கு புரியல. நீங்களோ ஈரங்கி பீரங்கின்றீங்க. இந்த தம்பிங்களோ அவ்வளவுதான் பொம்பளைங்க மாதிரி வைக்கப்படுது பொண்ணை பார்க்க. கிழமை புதன்கிழமை போனா நாள் கிடையாது. அதுக்கப்புறம் 8 கிரகம் எங்கேயோ இறங்குதுன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன செய்யுது? ஏண்டா இப்படி சுத்தி தாயந்தா அவங்க அவங்க பொண்ணை பார்க்கதான் அவங்க அவங்க வெக்கப்படுறாங்க. தம்பி பொண்ணு அண்ணன் பார்க்கட்டும், அண்ணன் பொண்ணை தம்பி பார்க்கட்டும். ஆமா, நல்ல யோசனை தான். என்னப்பா சொல்றீங்க? அண்ணன் பார்த்து சொன்னா சரிதான். தம்பிக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் சம்மதம். நாளைக்கே புறப்படுறதுக்கு தயாராயிருங்க. பொண்ணு வீட்டுக்காருக்கு தஞ்சி அடிச்சிடுறேன். எல்லாம் புறப்பட்டு வர்றவங்க 100 ரூபாய் செலவழிச்சு விநாயகா உனக்கு 200 ரூபாய் செலவழிச்சு பூஜை பண்ணனே வீணா போவலடா. 200 ரூபாய். ஒரு நிதானமா சொன்ன 200 ரூபாய்ன்னு அதையே கொடுக்குறீங்க. பரவாயில்ல, இப்ப 100 ரூபாய் செலவழிச்சு தஞ்சி அடிக்க போறேன்னு இப்ப சேர்த்து வாங்கிக்கிறேன். நான் வரவா? கோபால், என்னடா உடம்பு சரியில்லை. என்னாச்சு? வயிறெல்லாம் குளிருது. 2-3 தடவை எனக்கு 16 அடி வேண்டிய சித்தப்பா கூட இவ்வளவு பயப்படல. நானு ராபகதூர் விட்டு பொண்ணை பார்க்க நான் போகணும்னு சொன்னோன்னு என்னடாது இது மட்டும் இல்லை, இங்க பாருது. ஏன்டா கை காலம் உதவுது? அந்த பொண்ணு சிஏ படிச்சவளாம். ஆமா, நான் 5ஆம் கிளாஸ் ஆசாமின்னு அந்த பொண்ணுக்கு புரியாம எக்கச்சக்கமா ஏதாவது கேள்வியை கேட்டு அதுக்கு நான் கன்றாவியா ஏதாவது பதில சொல்லி, ஓஹோ தம்பிய போலத்தான் அண்ணன் இருப்பான்னு நினைச்சு உன் படிப்புக்கு மதிப்பு இல்லாம போயிடுமோன்னு பயமா. அவங்க ஏன்டா உன்ன கேள்வி கேட்க இடம் கொடுக்குறேன்? அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நீ சில கேள்விகளை கேட்டு அவங்க அப்படியே மடக்கு. நான் இங்க மடக்கிறது நான் மடங்கி போய் உட்கார்ந்துருக்கேன். எனக்கு என்ன கேள்வி தெரியும்? புலி தெரியும், காடு தெரியும், துப்பாக்கி தெரியும். அப்படியே நான் கேள்வியை கேட்கறேன்னு வச்சுக்க, பதிலுக்கு அவ படார்னு 4 இங்கிலீஷை தூக்கி போட்டு அடிச்சான்னா நான் என்ன செய்வேன்? இதுக்கார இப்படி பயப்படுறேன்? இங்கிலீஷ் ரொம்ப சாதாரண தான். பாரு, அப்படியே அவன் இங்கிலீஷ்ல உங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னாக்கா பதிலுக்கு நீ Oh God! Oh, I see. அவ்வளவுதான் இங்கிலீஷ். அவ்வளவுதான் இங்கிலீஷ். இந்த 4 வார்த்தையை கத்துக்கிட்டானா நீ இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி படிச்ச? எங்க நான் சொன்ன கேட்டு சொல்ல என்ன இங்கிலீஷ் எங்க வந்து தொலைது நமக்கு இல்லடா. தேங்க்ஸ். தேங்க்ஸ் இல்லடா. தேங்க்ஸ். ஓ காட். ஓ காட். ஓ காட். ரைட். இது கரெக்ட். இன்னொன்னு என்ன சொன்னீங்க? ஐ சி. ஐசா அதடா. ஐ சி. ஐ சி. அவ்வளவுதான்டா. இதுக்கு போய் என்ன பயந்துட்டே இருக்கே? அடிச்சு விட்டு பாரு. இது வர இன்னும் சில கேள்விகளை மனதுக்கு குறிச்சு கொடுக்குறேன். அந்த பொண்ணு இந்த கேள்விகளை கேட்டு அப்படியே தர. நீ எனக்கு கேள்வி குறிச்சு கொடுக்குறியா? உனக்கு பார்க்க போற பொண்ணுக்கு தூக்கி அனுப்புறியா? எழுது. நல்ல கேள்வியா? 4 எழுது. தமிழ் தெரியுமா? இல்ல இங்கிலீஷ் அண்ணனாச்சேன்னு பார்த்தேன். என்னமோ எல்லாரும் சேர்ந்து நம்மள பொலி போடுறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டீங்க. நான் பீட் ஆகி தான் வரப்போறேன். எழுது. ஹலோ டாடி. டாடி, உங்க மேல எனக்கு ரொம்ப கோவம். ஏண்டா? பின்ன எப்ப பார்த்தாலும் என்ன பாய் பாய்ன்னு கூப்பிடுறீங்களா? அத சொல்றியா? இந்த பாரு, உன்னை தவிர வேற யாரு இருக்காங்க எனக்கு? Boy or girl is the only one for me. அது போட்டேன் டாடி. நீ குடும்பம் நடத்துறது எப்படி, லட்சிய மனைவி, சமையல் கலை அப்படின்னு ஃபேமிலி புக்ஸ் அனுப்பிச்சிங்களே, அதெல்லாம் எனக்கு எதுக்கு? எல்லாம் வேஸ்ட். ஓ, they are not waste. இத பாரு, உன்னை பொண்ணு பார்க்கறாங்க பாரு, நாளைக்கு கேட்பாங்க, தோசை சுட தெரியுமா, இட்லி சுட தெரியுமா, இல்ல பொங்கல் பண்ண தெரியுமான்னு கேட்பாங்க. என்ன பதில் சொல்ற நீ? அவங்க அப்படி கேட்டாங்கன்னாக்கா நான் என்ன கேட்பேன் தெரியுமா? என்ன கேட்ப? மாப்பிள்ளைக்கு மா வரைக்க தெரியுமா, புடவைய மடிச்சு வைக்க தெரியுமா? நல்லா இருக்குமா? நீங்களும் சேர்ந்துக்கிட்டீங்களா? அவ்வளவுதான். ஆமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்ற நேரமாச்சு, உங்க பொண்ணை இன்னும் பையனாவே வச்சுக்கிட்டு இருக்கீங்களே. வாமா, புடவைய கட்டிக்க. ஜமீன்தார் புள்ள, மாப்பிள்ளையுடைய உன்னூட்ட தம்பி. அப்படியா? வாமா. மிஸ்டர் கோபால், என்னுடைய ஒரே பொண்ணு மீனா பிஏ. அம்மா, நம்ம ஜமீன்தாரோட பிள்ளை மிஸ்டர் கோபால்.
வரப்போற மாப்பிள்ளையோட ஒண்ணு விட்ட தம்பி. வணக்கம். நீங்களே பாத்துட்டீங்க. நான் வர்றேன். என்ன அதுக்குள்ள? இல்ல, தம்பிக்கு பொண்ணு பார்க்க அவங்க அண்ணன் சமயபுரம் போயிருக்காரு. நான் அவர் பக்கத்துல இருக்கணும். ஏன்னா அந்த ஆள் ஒரு மாதிரி. இந்த தம்பி தபாலுக்கு கொண்டு வா. நல்லா இருக்க. தம்பிக்கு பொண்ணு பார்க்க அண்ணன் போயிருக்காரு, அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க தம்பி வந்திருக்காரா? வெரி குட். இருப்பா, சாப்பிட்டு போக. நான் டவுன் காட்டி சாப்பிடுறதுல. ஆமா மீனா, உங்களுக்கு இனிப்பு அதிகமா போடணுமா குறைச்சலா போடணுமா? என்ன அப்படி பூச்சி விடுறீங்க? அம்மா, சக்கரை அதிகம் போட்டு மாட்டார் போல் இருக்கு, கொஞ்சம் லைட்டா போடு. என்ன மிஸ்டர் கோபால், சைலண்டா இருக்குங்க, ஏதாவது பேசுங்க. பேசுறதுக்கு என்னங்க? இத பாருங்க மிஸ்டர் கோபால், இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு போறவங்க எல்லாம் ஆட சொல்லுவாங்க, பாட சொல்லுவாங்க. இந்த ஓல்ட் ஹேபிட்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கிறது இல்ல. எனக்கும் பிடிக்கிறது இல்லைங்க. கரெக்ட் கரெக்ட். கோபால், மீனா ரொம்ப சோஷியல் அண்ட் வெரி இன்டெலிஜென்ட். அவ படிக்காத இங்கிலீஷ் புத்தகம் இந்த நாட்டிலே கிடையாது. நான் ஒன்னும் பெருமைக்காக சொல்லல, நீங்க ஒண்ணு ஏதாவது கேள்வி கேட்டு பாருங்க. இது வேண்டாங்க. பரவாயில்ல, இதை பாருங்க, படிச்சவங்க சந்திச்சா அதுல பரிமாறிக்க வேண்டியதுதானே? ஆமாங்க, படிச்சவங்க சந்திச்சா பரிமாறிக்க வேண்டியது. ஆமா, சரி கேளுங்க. இல்ல மீரா சாப்பிட்டு சொல்லுமா? இல்லைங்க, நானே. ஆமா, நீங்கள் இலக்கியங்கள் படிக்கிறதுண்டா? ஓய், ஏராளமா படிச்சிருக்கேன். அப்பொழுது மேல்நாட்டு இலக்கியங்கள் தான், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐசி ஐசி. உங்களுக்கு விருப்பமான நாவலாசிரியர்? விக்டர் ஹியூகோ, சமத்தக்மா, டால்ஸ்டாய். ஓஎஸ் ஓஎஸ். உங்களுக்கு பிடித்தமான மேல்நாட்டு கவிகள்? மில்டன், ஷெல்லி, வேர்ட்ஸ்வர்த். And keeps also. ஐசி ஐசி. யாருடைய ஆசிய துணுக்குகள் உங்களை விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கும்? பத்மாஷா. ஓ காட், ஓ காட். மேல்நாட்டு நாடக ஆசிரியர்கள்ல யாருடைய வர்ணனைகள் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும்? ஷேக்ஸ்பியர். அவரே எழுதின நாடகங்கள்ல உங்களுக்கு எது பிடிக்கும்? ஹாம்லெட். எதுங்க இந்த முட்டையில செய்யறாங்களா? தானுங்களா? வெரி குட், நல்லா விட்டுறீங்களா? கேளுங்க கேளுங்க. ஐ லைக் யுவர் क्वेश्चन. போதுங்க. பரவாயில்ல, பரவாயில்ல கேளுங்க. இல்லீங்க, தீர்ந்து போச்சுங்க. போதுங்க. போதும், உங்க அறிவை நான் எடை போட்டுட்டேன். எப்படி? வேற எப்படி? நீங்க மீனாவை கேட்ட கேள்வியில இருந்து உங்க படிப்பின் திறமை தெரிஞ்சு போச்சு. இத பாருங்க தம்பி, சொல்ற பதிலை விட கேட்கிற கேள்விதான் முக்கியம். நீங்க மீனாவே புரிஞ்சுட்டீங்களே. நீங்க என்ன பத்தி இன்னும் சரியா புரிஞ்சுக்கிறீங்க. ஆமா ஆமா, உங்களை பத்தி புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. மீனா கல்யாணம் முடியட்டும், அப்புறமா புரிஞ்சுக்கிறேன். என்னங்க இன்னும் பேசிட்டே இருக்கீங்களா? சாப்பாடெல்லாம் தயாரா இருக்கு. எதுங்க தம்பி, எதுங்க? சாப்பிடுங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல தங்கச்சி வந்துடும். மெதுவா வச்சோம். காஃபி ஆறி போகுது. உட்கார சொல்லுங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். பேர் என்ன? சொல்லுமா. சீதா. வெரி குட். அழகான பேர். உங்க தங்க படிச்சிருக்க? சொல்லுமா. ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கேன். நாவல் படிக்கிற பழக்கம் உண்டா? ராமாயணமும் பாரதமும் படிச்சிருக்கேன். ரெண்டுல எது அதிகமா உங்களுக்கு பிடிக்கும்? ராமாயணம். ஏன்? பெண்களுக்கு வேண்டிய புத்திமதிகள் ராமாயணத்துலதான் அதிகமா இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ராமாயணத்துல யார பிடிக்கும்? ராமரைத்தான் பிடிக்கும். ராமனையா? தன்னுடைய தர்ம பத்னியான சீதாவையே அக்னி பரீட்சை செய்து அவளை சந்தேகப்பட்டு வனவாசத்துக்கு அனுப்புறது அநியாயம் இல்லையா? இல்ல, நியாயம்தான். சீதா வனவாசத்துக்கு போய் வால்மீகி முனிவரை சந்திக்கலைன்னா
ராமாயணம் நமக்கு கிடைச்சிருக்காது. அது மட்டுமா, பூமாதேவி மகங்கிறத விட ராமரின் பத்தினிங்கிறதா சீதாவுக்கு பெருமை தந்து அவளை பெண்களின் தெய்வமாக்கி. அருமையான விளக்கம். உங்க பெங்க ராமாயணத்தின் பக்கங்களை மட்டும் புரட்டிட்டு போகணும். ஒவ்வொரு வரியையும் வார்த்தையும் மனசுல பதிவு வச்சிருக்கேன். இப்படித்தான் இருக்கணும். அப்புறம் ராமாயணத்துல யார பிடிக்கும்? ராமரை பிடிச்ச மனசுக்கு வேற யார பிடிக்கும்? அனுமார மறந்துட்ட. அனுமார் இல்லைன்னா ராமாயணத்துல சேது பந்தனை ஏது? சேது பந்தனை இல்லைன்னா ராமர் லங்கைக்கு போறதுக்கு ரூட் ஏது? உங்க ராமர் வில்லாலையும் சொல்லாலையும் சாதிக்க முடியாதுதோ, என் அனுமார் வாழ ஆட்சி சாதிச்சு இருக்கிறாரு. லங்காதகனம் ஒண்ணு போதும், அவர் செஞ்ச வேலை இல்ல. உண்மைதான். பொண்ணு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு? சரி, உங்க தம்பிக்கு எப்படி ஜோடி சரிதானே? அப்ப மாப்பிள்ளை இவர் இல்லையா? வர்றவங்களெல்லாம் மாப்பிள்ளைகிட்டு இவர் தம்பிக்கு பொண்ணு பார்த்து இங்க வந்திருக்கிறார். இவருக்கு பொண்ணு பார்க்க இவர் தம்பி போய் இருக்கிறார். என்ன ஒட்டுமை பாத்தீங்களா? இன்னும் அவங்க பெண்ணு உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாது. ஐயா ஐயா ஐயா, ராமாயணத்துல உங்களுக்கு பிடிச்சவங்க யாரு சொல்லுங்க. சீதையா லட்சுமணன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா உங்க பெருந்தன்மை அவங்களுக்கு எடுத்து காமிக்கலான்னு நீங்க ராவணன் டைப்ல சொல்றீங்க. இல்லை, ராமாயணத்தின் ஈடு இணையற்ற தலைவி சீதைதான். அது பெரிய மனுஷான் சொல்லும் போது ராமாயணம் கொடுக்க பேச முடியும். ஆனா அந்த சீதைக்கு இந்த சீதைக்கு வித்தியாசம் ஒண்ணு அதிகம் இல்லைங்க. அந்த சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வில்லை ஓடிட்டாங்க. இந்த சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பல்லையும் உடைக்க வேணாம், வில்லையும் உடைக்க வேணாம். பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு நான் சொல்லலாகுமா, என்னாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா? பூவொன்று கண்டேன் முகம் காணவில்லை, ஏனென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா? நடமாடும் மேகம் நவநாகரீகம் அலங்கார சின்னம் அலை போல நின்னும், நடமாடும் செல்வம் பணிவான தெய்வம் பழங்கால சின்னம் உயிராக மின்னும். வெள்ளி வரும் வெள்ளி நிலா, துள்ளி வரும் வெள்ளி நிலா, துவண்டு விழும் கொடியிடையா, துவண்டு விழும் கொடியிடையா, விண்ணோடு விளையாடும் பெண்ணந்த பெண்ணல்லோ சென்றேன் கண்டேன் வந்தேன். பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை, என்னென்று நான் சொல்லலாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா? நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை. உன் பார்வை போலே என் பார்வை இல்லை, நான் கண்ட காட்சி நீ காணவில்லை, நான் கண்ட காட்சி நீ காணவில்லை. என் விழியில் நீ இருந்த
என் விழியில் நீ இருந்த உன் வடிவில் நான் இருந்தேன், உன் வடிவில் நான் இருந்தேன். நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை. சென்றேன், கண்டேன், வந்தேன். பொன் ஒன்று கண்டேன், பெண்ணங்கு இல்லை. என்னென்று நான் சொல்லலாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா? ஒன்று கண்டேன், முகம் காணவில்லை. ஏனென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா? பிடிச்சு போச்சுன்னு சொல்லு. ஓகே. ஜமீன்தார் அவர்களே, இன்னொரு கூத்து சொல்ல மறுத்துட்டு. என்னையாது? அந்த கிராமபோன் சீதா வீட்டுல அந்த அம்மாவும் பையனும் நம்ம பெரிய பையனை மாப்பிள்ளைன்னு நினைச்சிட்டாங்க. அப்படியா? ஆமா. அப்புறம் நான் போய் விஷயத்தை புட்டு வச்சு அப்புறம் அவங்க எண்ணத்தை மாத்துறேன். இல்லன்னா ஊரு பூரா தம்பட்டா வச்சிருப்பாங்க. நம்ம பெரிய பையன் அவ்வளவு பிடிக்கிறாங்க. என்னையாது? ராஜுவனுடைய படிப்பு என்ன, அறிவு என்ன? அவன் இந்த பட்டிக்காட்டு பொண்ணை கட்டிக்கிறதாவது அவன் விரும்பினா கூட நான் சம்மதிக்க மாட்டேன். ஆமாங்க, கோபால பத்தி கவலை இல்ல. ஆனா ராஜுவுக்கு நல்ல படிப்பும் அழகும் அந்தஸ்துள்ள பொண்ணு வேணும். அது கிடைக்கும். கருச்சான லேசான இடமா ராவ் பகுதூர் வீட்டு பொண்ணு கிடைச்சிருச்சு. பையன் செஞ்ச புண்ணியமே புண்ணியம். ஏதோ எங்க அப்பா விநாயகன் வில்லங்க சர்டிபிகேட் இல்லாம விவகாரத்தை பூரா வெறுன்னு முடிச்சுட்டான். பிரயாண ஆசை உடம்பு கொடையிட்டு கொஞ்சம் அசதியா தூங்கணும். போயிட்டு வரட்டுங்களா? ராவ் பகதூர் அவர்களுக்கு உங்கள் மகளை ஜமீன்தாரின் அண்ணன் மகன் ராஜுவுக்கு கல்யாணம் செய்து கொடுக்கப் போவதாக அறிந்தேன். உங்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபம். ஏனென்றால் ராஜு படிக்காதவன், முரடன், முன்கோபி, குடிகார். என்ன? ராஜு குடிகாரனா? படிக்காதவனா? அப்பா இரு இரு, மேல படிங்க. அப்படிப்பட்ட அயோக்கியனுக்கு உங்கள் அருமை மகளை பலி கொடுக்கப் போகிறீர்களா? நன்றாக சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு இருப்பது ஒரே ஒரு மகள். இப்படிக்கு உங்கள் குடும்பத்தின் நலனில் அக்கறையுள்ள யாரோ ஒருவன். பாக்கியலட்சுமி, அந்த பைய கைலாசம் தரகு வேலை நம்மகிட்டே காட்டிட்டான். எனக்கு என்னமோ அந்த மொட்டை கடதாட்டில நம்பிக்கையே இல்லை. நல்ல காரியம் தான், அதை கெடுக்கிறதுக்குன்னு 4 பேர் இருப்பாங்க. இதையெல்லாம் நம்பாதீங்க. என்ன லட்சுமி, இவ்வளவு விளக்கமா எதிர்க்கும் போது எப்படி நம்பாம இருக்கிறது? எதுக்கும் நீங்க நல்லா யோசிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க. அப்பா, நான் கண்டிப்பா அவரை கல்யாணம் செய்துக்க மாட்டேன். இப்பதான் எனக்கு புரியுது. அவர் படிக்காத காரணத்தினாலதான் என்ன பெண் பார்க்க வரத்துக்கு வெக்கப்பட்டு படிச்சு தன்னுடைய தம்பி அனுப்பிச்சிருக்காரு. கரெக்ட். ஏம்மா, அன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வந்தான் பாரு கோபாலு, அவன் உன்னை பிடிச்சிருக்கா? என்னப்பா அப்படி கேக்குறீங்க? உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா சரிதான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. பிரில்லியன்ட் சேப், நல்லா படிச்சிருக்கான். அவன் தான் அவனுக்கு தகுந்தவன். லட்சுமி, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? எனக்கு என்னமோ ஒரே குழப்பமா இருக்குங்க. அவங்க பெரிய பையனுக்கு பொண்ணை பார்த்துட்டு போயிருக்காங்க. நீங்களும் உங்க பொண்ணும் சின்ன பையனை விரும்புறீங்க. இது எப்படி நடக்கும்? ஏன் நடக்காது? இத பாரு, எங்களுக்கு உங்க பெரிய பையனை பிடிக்கல. எங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா சின்ன பையன் பண்ணிக்கிட்டோம். இது உங்களுக்கு சம்மதம்னா உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும் அப்படின்னு இன்னைக்கே லெட்டர் எழுதுவேன். எப்படியாவது செய்யுங்க. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்புறம் உங்க இஷ்டம். மீனா, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. உங்க அம்மா இன்னும் திரேதாயுகத்திலேயே இருக்கா. அவ அப்படியே இருக்கட்டும், நமக்கு இடைஞ்சல் இல்லாம இருக்கும். நீ போய் லெட்டர் பேட் கொண்டா. திருவாளர் ஜாமீன்தார் அவர்களுக்கு ராவ் பகதூர் வணக்கம். இவ்விடம் யாவரும் நலம், இதுபோல் அவ்விடம் யாவருடைய நலத்தையும் அறிய அவா நிற்க என் மகள் மீனாவை பெண் பார்க்க வந்த கோபாலையே என் மாப்பிள்ளையாக்கிக் கொள்ள நான் விரும்புகிறேன். கதையே மாறுக. மேல படியா? உங்களுக்கு சம்மதமானால் உடனே முகூர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். இல்லன்னா கல்யாணம் இல்லைன்னு அர்த்தம். ஜாமீன்தார் அவர்களே,
நாம ஒரு வழியில போறோம், எங்க அப்ப விநாயகம் வேற வழியில எடுத்துட்டு போய் விடுறாரு. இப்ப இதுக்கு என்ன செய்யறது? பிள்ளைங்க தான் பதில் சொல்லணும். அம்மா நான் ஒண்ணு சொல்றேன். ராகுபோது ஒரு பெண்ணை தம்பியே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அண்ணா என்னது? நீ சும்மா இரு. என்ன சித்தப்பா யோசிக்கிறீங்க? யோசிக்கிறது என்ன, நீங்க சொன்னபடியே செஞ்சுடுங்க. என்ன நீ அந்த பொண்ணு எக்கச்சக்கமா படிச்சிருக்கு. உங்களை அவங்களுக்கு பிடிச்சிருக்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் போது நீங்க ஏன் சைடு வாங்குறீங்க? ஜெயிலன்ஸா இருங்க. இதெல்லாம் நடக்காதியா? அப்போ ஒண்ணு செய்யுங்க, என்ன? நீங்க முதல்ல அந்த கிராம போன கல்யாணம் பண்ணிக்கோங்க. பெரிய தம்பிக்கு மெதுவா பாத்துக்கலாம். அண்ணனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகட்டுங்கிறதுக்காக தான் நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். இப்ப அண்ணனுக்கு ஆகாம நான் எப்படி செஞ்சுக்கிறது? பாத்துட்டு உனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி கேஸ் 1000 நடத்தி வச்சிருக்கேன் நான், அண்ணனை ஒதுக்கிட்டு. ஏன் என் கேஸ் அப்படித்தானே? ஏய்யா வேற யாரும் படிச்ச பண்ண இல்லையா? என்ன ஜாமீன்தார் அவர்களே, நீங்களே இப்படி பேசுறீங்க? படிச்ச பொண்ணுக்கு படிக்காத பையனை கொடுக்கணும், படிக்காத பையனுக்கு படிச்ச பொண்ணு கொடுக்கணும். கிளாஸ் பண்ணாதான் எல்லாருக்கும் படிப்பு வரும். ஒரே கேணியில தண்ணி இருந்தா உலகத்துக்கே போதுமா? என்ன இருந்தாலும் பட்டதாரியான ராஜுவுக்கு பட்டிக்காட்டு பெண்ணைய கல்யாணம் பண்றது. என்ன பத்தி கவலைப்படாதீங்க சித்தப்பா. எப்படியாவது கோபாலுடைய கல்யாணம் நல்ல முறையில் நடக்கணும். அதுதான் எனக்கு வேண்டியது. தம்பி, உன் பெருந்தன்மைய பாராட்டுறேன். நல்ல வேலை. ஆமா, அந்த கிராமம் போன நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் சித்தப்பா. ஏன்னா நம்ம குடும்பத்துல இருந்து அங்க போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு இப்ப வேண்டான்னு சொல்லிட்டா என்னமோ ஏதோ நினைச்சிட்டு மத்தவங்க அங்க போறதுக்கு தயங்குவாங்க. அதனால பாவம் அந்த பெண்ணினுடைய எதிர்கால வாழ்க்கையே பாதிக்கப்படும். அதுக்கு நாம காரணமா இருக்கக்கூடாது பாருங்க. அதனாலதான் சொல்றேன் சித்தப்பா. நீ சொல்றது சரிதான்ப்பா. ஆனா இந்த மாறுதலுக்கு அந்த கிராமத்து பெண் வீட்டுக்காரங்க சம்மதிக்கணுமே. அத நான் பாத்துக்கிறேம்மா. நம்ம சம்பந்தம் எப்ப கிடைக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் இப்பவே போய் 100 ரூபாய் செலவு பண்ணி பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு பெரிய தந்தி அடிச்சு முடிச்சிடுறேன். நீங்க மத்த வேலையை கவனிங்க.